வெல்கம் டு லதாஸ் குக். இன்னைக்கு சமையல் என்னங்கிறத பார்க்கலாமா? இன்றைக்கி முள்ளங்கியும் கேரட்டும் எடுத்து வச்சேன். அதை வந்து ஒரு கறி பண்ணலாம், தேங்காய் போட்ட கறி குக்கரில். அதுக்கப்புறமா புதினா தொகையல், அப்புறம் ஒரு பொடி போட்ட குழம்பு ஒன்று. இதுதான் இன்றைக்கி பண்ணுறதா இருக்கேன். வாங்க ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறேன். வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி கேரட் ரெண்டுத்தையும் வச்சு ஒரு கறி பண்ணலாமா குக்கரில்? நான் இங்கே ஒரு டீஸ்பூனுக்கு பக்கமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு போட்டுருக்கேன். முள்ளங்கியும் கேரட்டும் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக ஜலம் விட்டோம்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு பக்கமாக 2 விசிலில் எடுத்துடலாம். இதை இப்போ திறந்து விடலாம். இது ஃப்ரோசன் பீஸ் பட்டாணி, அதை கொஞ்சமாக வெந்நீரில் போட்டு வச்சுருந்தேன். ஒரே ஒரு ஸ்பூன் தான், அதிகம் இல்லை. சில்லி பவுடரும் சேர்த்துருவேன். 2 ஸ்பூன் துருவின தேங்காய் போட்டு இறக்கினா முள்ளங்கி கேரட் கறி ரெடி. இது வந்து டைரெக்டாக நம்ம பண்ணுறது எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர், ப்ரெஷர் குக்கர். இது நான் வச்சுருக்கிறது 3 லிட்டர்ஸ். 2 லிட்டர்ஸில் பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். இது வந்து ப்ரெஸ்டீஜோடது நான் வச்சுருக்கிறது. இந்த ஓப்போஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த கலர் அப்படியே உங்களுக்கு ரிட்டைன் ஆகும். அலுமினியம் ப்ரெஷர் குக்கரில் பண்ணினா இந்த கலர் வராது. ஸோ நிமிஷத்தில் பண்ணி இறக்கி விட்டுறலாம். நம்மளுக்கு இனிமேல் கேஸ் தட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம கற்றுட்டு பண்ணினோம்னாக்க நிறைய கேஸ் அவ்வளோ தூரம் நமக்கு இதை செலவாகாது. நான் தொகையில் இருக்கலாமா? நான் இங்கே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். அதில் கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், மிளகாத்தூள் 2, புளி கொஞ்சம், பெருங்காயம், புதினாவையும் போட்டுருந்தேன். புதினா போட்டு அதிகம் கட்ட வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். தேங்காய் இது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். எத்தனை தேங்காய் போடுறோமோ அவ்வளோ நல்லா தான் இருக்கும். உப்பையும் போட்டுட்டு இது கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் கொஞ்சமாக லேசாக ஜலம் விட்டு அரைச்சிடணும். ஸோ புதினா தொகையல் இஸ் ரெடி. சாதத்தோட ரொட்டியோட எதோட வேணாலும் வச்சுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான தொகையல் தான். புதினா உடம்புக்கு நல்லது. நம்ம எல்லாரும் அடிக்கடி இதை சேர்த்துக்கணும். நான் இதில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எதுவும் போடலை, நாளைக்கு அமாவாசை அப்படிங்கிறதுனால. பொடி போட்ட குழம்பு பண்ணலாமா? இதுக்கு நான் இங்கே மிக்ஸ்டு வெஜிடபிள் வச்சுட்டுருக்கேன். நீங்கள் தனியாக ஒரு காய்கறி கூட போட்டு பண்ணலாம். ஒரு சேப்பங்கிழங்கோ, கத்திரிக்காயோ, பரங்கிக்காயோ இல்லை தனித்தனியாக கூட பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சில மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் வறுத்து அரைச்சிக்கணும். தனியா 2 டீஸ்பூன், அரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்புலாம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். நான் இங்கே வந்து மிளகாவத்தல் 2 தான் வச்சுட்டுருக்கேன். எனக்கு இன்றைக்கி காரமே இப்போல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. நீங்கள் வேணும்னா 4 வச்சுக்கோங்க. ஏன்னா குழம்பு சில பேருக்கு காரசாரமாக இருந்தால் பிடிக்கும். இப்போ வறுத்துடலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கேன். பெருங்காயம், இப்போ நல்லா வறுபட்டு போயிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்சியில் குறைன்னு அரைச்சிக்க போகிறோம், பொடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். அதில் கடுகு முதல்ல வெடிக்க விட்டணும்னா, கடுகு வெடிச்சப்புறமா இந்த காய்கறிகள் எல்லாம் போட்டுவிட்டேன். உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும், அது வரைக்கும் மூடி வைக்கலாம். அப்புறமா நம்ம புளியை கரைச்சி விடணும். இப்போ புளியை கரைச்சி விட்டுடலாம். மஞ்சள் பொடி போட்டு விடலாம். நல்லா குறைன்னு இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ இதில் போட்டு விடலாம். இது தானே கெட்டியாகிக்கும். இதுக்கு மாவெல்லாம் ஒன்று கரைச்சி ஊற்ற வேண்டாம். என்ன நம்ம அரிசி வேறு போட்டிருக்கோம் இல்லையா? இது 2 கொதி வந்ததுனாலே பாருங்க, அப்படியே குழம்பு அப்படியே கெட்டியாகிடும். அப்படியே கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்குங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் நல்லா போட்டு இறக்கினோன்னே அது பாருங்க, இந்த குழம்பு எவ்வளவு திக்காகிடுச்சு பாருங்க.
இந்த சாதத்தோடு அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடி போட்ட குழம்பு. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பொடி போட்ட குழம்பு இப்போ ரெடி ஆகிடுது. நீங்கள் சூடான சாதத்தில் நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை விட்டுட்டு சைட் டிஷ்ஷுக்கு இன்னும் பிரமாதமாக ஒன்றும் தேவை இருக்காது. எனக்கு இதுவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஒரு அப்பளா வடை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனாக்கா ஏதாவது ஃப்ரை, இதுக்கு வதக்கல் கறி தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். ஓகே, சமையல் பார்த்துக்கலாமா? புதினா துவையல், கேரட்டு முள்ளங்கி பட்டாணி எல்லாம் தேங்காய் போட்ட கறி, பொடி போட்ட குழம்பு, சூடான சாதம், மோர். தான் ஒரு தொகையல், குழம்பு, கறி, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் பண்ணலை. ஓகேயா? உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவா இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். ஓகேயா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.